we have today green chili, other vegetables. We have sugar, and what is that? I don't know. We have shallots, ginger garlic. Hey, Mom, what are you doing today? Hi, Prissy. I am making something special. Wait and see. Alright, I'm looking forward. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். இன்றைக்கு நல்ல வெயில். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து உள்ளட்டு கதைச்சாவே அவள் கொஞ்சம் ஃபனியாக தான் கதைப்பா, நல்லா செய்வா எல்லாம். அப்போ அவள் தான் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி போட்டிருக்கிறேன் பாருங்கள். சரி, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்றதை பாருங்கள். இந்த அச்சாறு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஆனியன் உடைச்சி கொண்டிருக்கிறேன். மற்றதெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வார வச்சு துடைச்சு தண்ணி இல்லாமலுக்கு இந்த ஆனியன் சுத்தம் பண்ணுறேன்னு அதையும் கழுவி வார வச்சு பண்ணணும். அதுக்கு இதில் கடுகு, மற்றது மிளகு, காஞ்ச மிளகு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்று அடித்து போட்டு வினிகர் விட்டு ஊற விட்டுக்கிட்டாங்க. அது அவாவுக்கு தெரியல. மற்ற எல்லாத்தையும் வளவளண்டு செய்தில் சொல்லிட்டா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறா தானே சொல்லட்டும். இப்போ நான் இதுகளெல்லாம் செய்து முடியாது. இப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த அச்சாறு மிகவும் நல்ல அருமையான ஒரு பொருள். கொலஸ்ட்ரால் அதுகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அச்சாறு தான். இது செய்து வச்சு நாங்கள் சாப்பிட்லாம். எவ்வளவோ காலத்துக்கு இருக்கும். என்னடா வினிகர் விடுறபடியாக அப்படியே இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். முதலும் போட்டேன். நான் அநேகம் பேர் கேட்குறார்கள் திரும்ப திரும்ப. அப்போ சரி, இன்றைக்கு ஒரு அதை செய்வோம், செய்து காட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், பெரிய அந்த மிளகாய், கறி மிளகாய், கோவா, க்ரீன் சில்லி, இந்த அரைச்சி வச்சின இந்த இது சுகர் இருக்குது, உப்பும் போடணுங்க. இவ்வளோ தான். இங்கே ஒனியன் உடைக்கிறேன். இந்த உள்ளி, இஞ்சி எல்லாம் நான் உடைச்சு அதையும் பதப்படுத்துவேன். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் இது ஆனியன் கார்லிக் எல்லாத்தையும் இந்த தோல் உரிச்சிட்டேன். இது வந்து ஒரு துளி தண்ணி தானும் இருக்கக்கூடாது. இதையும் அப்படியே துடைச்சு, இது பெரிய பொருள்ன்றபடியாக துடைக்க ஈஸியாக இருக்குது. ஆனியன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கலவு தான். அதே போல் இந்த க்ரீன் சில்லியையும் இதுக்கு போடுறேன். கோவாவை நாங்கள் வெட்டுவோம். இப்போ இதையும் இப்படி சாதாரணமாக நல்லா துண்டா வெட்டி பேப்பரில் போடுங்கோ. இப்போ பாருங்க, இப்படி பிக் சைஸில் வெட்டி போடுங்க. அப்போ ஒரு துண்டு எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். வேறு நிறைய சாமான், கோஜிக்காய் போடலாம், பச்சை தக்காளிக்காய் போடலாம், கேரட் போடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன மரக்கறி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். என்னிடம் இருந்தது இந்த மரக்கறியை. அப்போ நான் இதில் வேஸ்ட் ஆக்கக்கூடாது, அதை போடுறேன். இப்போ இந்த க்ரீன் சில்லியையும் அதே போல் வெட்டுவோம். என்னென்னா இந்த போத்துலுக்கு நாங்கள் பாருங்கள், நல்ல சக்கையாக நசிக்கக்கூடாது. இந்த உள்ளியை சும்மா ஒரு தட்டு விட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக நான் தட்டி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஜிஞ்சரையும் நான் வட்டமாக வெட்டி போட்டு நசிக்க போகிறேன். இதையும் நல்லா வட்டமாக வெட்டிட்டு நாங்கள் நசிக்க போகிறோம். நானும் ரெண்டாவது இதில் இந்த நேர்தன்மை இருக்கும். ஆனபடியாக அதை வட்டமாக வெட்டணும். இஞ்சி வெட்டினால் ஜிஞ்சரை கொஞ்சம் நல்ல நசியை குத்துங்க. அது நசிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் இந்த கொஞ்சம் இந்த கிறிஸ்டல் சால்ட் இருக்குது. இது வந்து நசிச்சு தான் போட வேணும். காணும் 2 கரண்டி காணும். அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகும். இங்கே வினிகரை இப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் இந்த க்ரீன் சில்லியை போடுவோம். எல்லாம் 30 செகண்ட் தான். நல்லா கொதிக்கட்டும். மஞ்சள் போடுவோம். இதுக்கு
21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே 30 செகண்ட் எடுப்போம். இதை வடிச்சிடுவோம். இந்த குட்டி ஒனியன் போட்டிருக்குன்னு பாருங்க, இதுவும் 30 செகண்ட் தான். வினிகர் ஜூஸ் பண்ணுறேன்னாண்டா கெட்டு போகாமல் இருக்கிறது தான். இந்த கன நாளைக்கு வச்சுருப்பேன் தானே, அப்போ இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகரில் நாங்கள் செய்த மாதிரி இருந்தால் அது கெட்டு போகாது. இது வந்து நல்லா வந்துச்சு, இது வடித்து போடுவோம். அச்சாருக்கு முக்கியமான ஒரு பொருள் பப்பாசிக்காய். அது போட்டால் அதை விட்ட சுவை வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். கார்லிக் தட்டி வச்சனே, இதை போடுவோம். கார்லிக் ஏன் போடுறோம்னா, இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் அதிகமாக கார்லிக் சாப்பிட வேணும். அப்போ நாங்கள் இந்த அச்சாருக்கு போட்டோம்டா மறக்காமலுக்கு கொண்டு எடுத்து சாப்பிடலாம். நான் தினசரி என்னுடைய சமையலுக்கு இஞ்சி, உள்ளி, மிளகு, சீரகம் இது போட்டுக்கொண்டே இருப்பேன். இது 30 செகண்ட் வந்துட்டுது. நாங்கள் படிச்செடுப்போம். கறி மிளகா போட போகிறோம். இந்த கனடாவுக்கு போயிருந்த நேரத்தில் அக்காவுக்கு செய்து கொடுத்தேன், டொமிக்கு எல்லாம் செய்து கொடுத்தேன். அதை வச்சு சாப்பிட்டவ நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நான் நல்லா விருப்பமாக சாப்பிட்டேன். பிரியாணிக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண வேணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நாங்கள் இந்த வினிகரை ஊற்றிட்டு புதுசாக வைக்கணும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஊற வச்ச ஒயிட் சில்லி அதில் இந்த சோஸ்பேன் நல்லா ட்ரையாக வந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ இந்த ஆயிலை ஆட் பண்ணுவோம். போட்டுட்டு நாங்கள் எண்ணெயை எடுத்துட்டு நான் சுகரை போடுறேன் பாருங்க. சுகர் நல்லா காய்ச்சி சுகரையும் ஆட் பண்ணுறேன்னாண்டா இந்த மரக்கரைகள் எல்லாத்துலேயும் பிடிக்க ஒரு சாஃப்டாக இல்லை, அதுக்காக நான் பண்ணுறேன். ஒரு பாகுப்பதம் தேவையில் இந்த சுகர் போட்டு நான் பாகுப்பதம் தேவையில் சும்மா நல்லா கொதிக்க வைப்போம். கொஞ்சம் நூற விரட்டும். இதுவும் பபுள்ஸ் விரட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் சேரட்டும். இந்த ஜிஞ்சர் எல்லாம் சுகர் எல்லாம் சேரட்டும். இப்போ இதுகளை போடுவோம் திரும்ப. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவர் வந்து இதில் பதியட்டும், ஊறட்டும். பாருங்க, இந்த வெஜிடபிள்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா. வந்து அடுத்ததையும் போட்டுவிட்டேன். ஆனியன், கிரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டுவிட்டேன். எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ள கிளறுவோம். இது வந்து நான் ஒரு 2-3 நிமிஷம் கிளறேன்னு பாருங்க. என்னென்னா இதில் எல்லாத்துலேயும் சேர வேணுமென்றதுக்காக. அதுபடியா இது மண் சட்டியில் செய்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படியான பேனுகளில் செய்கிற கொஞ்சம் கஷ்டமே. நட்ட மண் சட்டி வசதி ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி ஒரு பாட்டில் இருந்தால் இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். கொஞ்சம் மாறட்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கு. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்கள் எல்லாவற்றையும் குற்றமின்றி குறைவின்றி காக்க வல்லவர் கடவுள் ஒருவரே. நாங்கள் மனுஷர் தான், இடையில எங்களுக்கு பலவீனம் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் அதனின்று விடுவிக்க வல்லவர் கர்த்தர். நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதன் பொருளை அறிந்து அதன்படி நடந்து கொண்டீர்களானால்
உங்களை கர்த்தர் பஞ்ச காலத்திலும் உணவளித்து போஷித்து காத்துக்கொள்வார். அவ்வளவு நல்ல அருமையான கடவுள். அவரை நாங்கள் தொழுது கொள்வதிலே மிகுந்த சிலாக்கியம். அதை விட அவரோட நாங்கள் கூட நடக்கிறது மிகுந்த பாக்கியமாக தான் இருக்கும். வேதத்தை அனுதினம் வாசியுங்கள், கர்த்தரோடு உறவாடுங்கள். உங்கள் வீட்டிலே நல்ல அமைதி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகும். இந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். அதுக்கு முன்னாடி இது ஆரம்பம்னா நான் ஒன்றும் செய்யலாது. எல்லாரும் பிஸியான நேரம். இந்த பிஸியான நேரத்திலையும் என்ன செய்கிறது, எங்களால் இயன்றதை செய்கிறோம். இது ஒரு அருமையான பதார்த்தம், அதாவது உணவு. இது நீங்கள் எண்ணத்தோடு சாப்பிட வேண்டாம், ரைஸோடு சாப்பிடலாம், ரொட்டியோடு சாப்பிடலாம், அடுத்தது பானோடு சாப்பிடலாம். நீங்கள் எங்கேயாலும் நீங்கள் பிரயாணப்பட்டு போய்க்கெல்லாம் இதை கொண்டு போய் சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஆகவே நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து கொண்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை அநியாயப்படுத்தாதபடிக்கு இப்படி செய்யும். நான் இந்த பாட்டிலுக்கு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியை நாங்கள் அந்த இதில் நிரப்பி போட்டு இதால் அது இந்த வாயை கட்டி வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. 3 நாளைக்கு அப்படி வைங்க. அப்போ நல்ல நக்கி நல்ல வடிவாக அந்த ஆவியெல்லாம் வெளியில் போய் நல்ல இதாக வரும், நல்ல பதத்துக்கு வந்துடும். அப்போ சாப்பிடத்தான் நல்லது. இப்போ சாப்பிடக்கூடாது, இது இந்த மதம் அடங்க வேணும். மதம் அடங்கினா தான் சாப்பிடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகாக வந்திருக்குது. நான் இப்போ இந்த டிஷ்யூவை வச்சு இந்த துணி இதை வச்சு கட்ட போகிறேன். இப்படி வச்சுட்டு இன்னொரு துணியால் நாங்கள் ரீகட்ட வேணும். நீங்கள் பாருங்கள். இப்படி கட்டி இருக்கிறேன். நீங்களும் இதை போலாம் கட்டி வைக்கணும். 3 நாளைக்கு கட்டி வைங்க. இந்த ஆவி போகணும் இந்த சீலை வழியாக. அப்போ இருக்கிற இந்த பொருள் எல்லாம் அப்படியே நக்கி நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுக்கு பேரிச்சம்பழம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இருந்தது டேட் போயிட்டுது, எங்களோட பேரிச்சம்பழம் சாப்பிடாம இருக்குது. அது மாதிரி சந்திப்பேன் இன்னொரு வீடியோவில். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, அது எங்களுக்கு நல்ல ஔடதமாக இருக்கிறது. பலவீனத்திலும் அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். ஆகவே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களை இன்னுமா கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுங்க. இது ஈஸியான ஒரு இது. நீங்கள் இது செய்து வச்சிங்கண்டா எத்தனையோ நாளைக்கு சாப்பிடலாம். திடீரென்று விருந்தாளிகள் வந்தாலும் ஐயோ உங்கள்கிட்ட மரக்கறி இல்லையே என்று சொல்லி பதற வேண்டியதில்லை. இதில் ஒரு கொஞ்சத்தை போட்டால் சாப்பிடுவார், மற்ற நீங்கள் வைக்கிற கறியோடு. ஓகே, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு இருக்கணும், கடவுளுக்கு பிரியமாய் நடவுங்க. ஆகவே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு. God bless you all. Stay happy.